வடக்கின் விடயங்களை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. அப்பிரதேசத்துக்கு அபிவிருத்தியும் அவசியம். இல்லையெனில் ஏனைய மாகாணங்கள் முன்னேறுகையில் வடக்கு பின்தங்கிவிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கின் அபிவிருத்தியைப் போன்றே அரசியல் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மாகாண சபைகளை பலப்படுத்தி அதிகாரங்களை வழங்குவது தொடர்பாக தனது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கியுள்ளதாகவும் மத்திய அரசாங்கத்துக்கு உதவும் வகையில் 9 மாகாண சிற்றரசுகளின் கீழ் அபிவிருத்தி வேலை திட்டம் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் எனவும் நவாஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைவாக எதிர்வரும் 5 வருடங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார எவ்வாறு தென்னிலங்கையில் மாகாண சபைகளுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணம் வந்து மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் என அனைத்து மக்களும் நம்பிக்கை இழந்திருந்த நிலையில் அவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குவதற்காக தாம் பாடுபட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் நாட்டின் எதிர்காலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது நாட்டின் பொருளாதார வாயில்கள் திறந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை வலுவாக தொடராவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் நேற்று விடுத்த எச்சரிக்கையை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை பாதுகாத்து அனைவரது பொறுப்பாகும் என தெரிவித்தார். இன்னும் 3 வருடங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் எவராலும் உடைக்க முடியாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்று வடக்குக்கு அவசியம் எனவும் சயித் பிரேமதாசவிடமோ அனுரகுமாரவிடமோ அதற்கான தீர்வு இல்லை என குறிப்பிட்டார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்பொழுதும் நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். தேர்தல்களின் போதும் வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளேன். ஏனைய வேட்பாளர்களுக்கு தேர்தல் காலத்தில் மாத்திரம்தான் யாழ்ப்பாணம் நினைவு வருகிறது. ஆனால் எனக்கு தேர்தல் காலத்திலும் வந்து உங்களை சந்திக்க முடிகிறது. 1978 முதல் இங்கு வந்துள்ளேன். இந்த சமயம் யாழ் மாநகர சபை, யாழ் பிரதேச சபை, சாவச்சேரி நகர சபை, பருத்தித்துறை நகர சபைக்கும் போட்டியிட்டது. சாவச்சேரி பகுதி எனக்கு வழங்கப்பட்டது. அன்று தொடக்கம் இங்கு வருகிறேன். இன்று எனக்கு வாக்கு கோரி வந்துள்ளேன். நீங்கள் உணவின்றி இருந்த போது அதற்கு தீர்வு வழங்கினேன். கேஸ், பெட்ரோல், உரம், மருந்து இல்லாத போது நான் அவற்றை பெற்று கொடுத்தேன். எந்த எதிர்பார்ப்புமின்றி இருந்த உங்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன். எதிர்காலத்தையும் உருவாக்கினேன். தற்போது பொருளாதாரத்தை மீட்டிருக்கிறேன். மக்களுக்கு வாழும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது 2019 போன்ற நிலைமை அல்ல. அந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும். இன்றுள்ள நிலைமை மாறலாம், வீழ்ச்சியடையலாம். அது குறித்து சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போதைய நிலைமை நன்றாக உள்ளது. ஆனால் இந்த பாதையில் செல்லாவிட்டால் மீண்டும் சரிவு ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது. இதே பாதையில் தொடர்ந்து செல்வதற்காகவே உங்களிடம் வாக்கு கோரி வந்துள்ளேன். அனுரவுக்கும் சையத்துக்கும் இன்றுள்ள முறைமையை மாற்றி தமது முறைப்படி செல்ல வேண்டும். வாழ்க்கை சுமையை குறைப்பதாகவும் வரியை குறைப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு செய்தால் IMF உதவி கிடைக்காது. அந்த நிலையில் வீழ்ச்சி ஏற்படும். நான் IMF உடன் கலந்துரையாடி ரூபாயை பலப்படுத்தினேன். 370 ரூபாவாக இருந்த டொலரின் பெறுமதி இன்று 300 ரூபாவாக குறைந்துள்ளது. பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன. இன்னும் விலைகள் குறைய வேண்டும். மக்களுக்கு இன்னும் நிவாரணம் வழங்க வேண்டும். எமக்கு கடன் வழங்க வேண்டாம் எனவும் பணம் அச்சிட வேண்டாம் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இந்த நிலையில் நிதி திரட்டவே வரி அதிகரிக்கப்பட்டது. வரி அதிகரித்தால்தான் வருமானம் அதிகரித்து ரூபாயின் பெறுமதி உயர்ந்தது. அதனால் ஓரளவு நிவாரணம் வழங்க முடிந்தது. வாழ்க்கை செலவை குறைப்பதுதான் எனது பிரதான நோக்கமாகும். மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். ஆஸ்பிசுமோவை அறிமுகம் செய்து நிவாரணம் வழங்கினோம். உரமானியம் அளித்தோம். அரசு மற்றும் தனியார் துறை சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். உழைக்கும் போது அறவிடும் வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். 5 லட்சம் மட்டத்தில் இருந்து வரி செலுத்தும் மட்டத்தை 7.5 லட்சமாக அதிகரித்துள்ளோம்.
அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்துள்ளது. அதனால் வாகன இறக்குமதிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் 3-4 வருடங்களின் பின்னர் வீழ்ச்சி ஏற்படாது. அனுரவும் சஜித்தும் வரியை குறைப்பதாக கூறுகின்றனர். நானும் வரியை குறைக்கவே விரும்புகிறேன். தற்போதைய நிலையில் அவ்வாறு செய்தால் இப்போதைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். 2022 மே ஜூன் மாதம் போன்ற நிலைமை ஏற்படும். அதனாலேயே மக்கள் முன்பாக வந்து உண்மை நிலைமையை கூறுகிறேன். IMFிடம் சென்று பேசப் போவதாக இரு வேட்பாளர்களும் கூறுகின்றனர். அதனை அவர்களுக்கு முன்னரே செய்திருக்கலாம். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு முதலில் வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கான மூல காரணியை ஆராய வேண்டும். அதற்கு தீர்வு காண வேண்டும். ஏற்றுமதி வருமானத்தை அதிகரித்து ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நிலைமைக்கு முன்னேற வேண்டும். முதலீடுகளை ஆரம்பிக்கும் வரை இளைஞர் யுவதிகளுக்கு சில வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அடுத்த வருடம் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்க இருக்கிறோம். விவசாய நவீனமயமாக்கலை மேற்கொள்ள இருக்கிறோம். உலக சனத்தொகை 2 பில்லியன்களால் உயர இருக்கிறது. அதில் சிறு குழுக்காவது உணவு வழங்கும் நிலையை உருவாக்க வேண்டும். பழமையான விவசாய முறைகள் அன்றி நவீன விவசாய முறைகளினூடாக அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதோடு தமிழ் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் தீர்க்க இருக்கிறோம். பெண்களை வலுவூட்டும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம். குடும்ப வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளேன். குடிபோதையில் வந்து மனைவியை அச்சுறுத்தினால் அந்த கணவரை போலீசில் நிறுத்த முடியும். அரசியல் பிரச்சினை மாத்திரமன்றி அபிவிருத்தியும் மேற்கொள்ள இருக்கின்றோம். காங்கிரஸ் துறையில் முதலாவது முதலீட்டு வலயம் உருவாக்கப்படும். 2வது கட்டம் பரந்தனிலும் 3வது கட்டம் மாங்குளத்திலும் ஆரம்பிக்கப்படும். பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்த இருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான கோட்டல் வசதிகள் இங்கு போதாது. அவற்றை ஆரம்பிக்கவும் படகு சவாரிகளை ஆரம்பிக்க வேண்டும். புலிகள் காலத்தில் படகோட்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வருமான வழியாக இருக்கும். இங்கு டிஜிட்டல் வலயம் ஒன்றையும் உருவாக்க இருக்கிறோம். யுத்தத்துடன் தொடர்புடையவர்களை இணைத்து கொண்டு நவீன விவசாயத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். தமிழ் மக்களை அச்சுறுத்தியதற்கு எதிராக நாம் யாழ்ப்பாணத்தில் அனுரவை விமர்சித்தேன். அதற்கு அவர் எனக்கு ஏசியுள்ளார். நான் ஏதாவது தவறாக சொன்னேனா? சுமந்திரன்தான் அவரை பாதுகாக்கிறார். நான் பொருளாதார பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினால் அவரால் பதில் வழங்க முடியாது. அவர் என்னை விவாதத்துக்கு அழைத்தார். ஆனால் இதுவரை அதற்கான அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. கேள்விகளுக்கு அவரால் பதில் வழங்க முடியாது. சஜித்தை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும். இந்த இரு வேட்பாளர்களினாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது. எமது திட்டங்களினால் தான் யாழ்ப்பாணத்தை முன்னேற்ற முடியும். இங்கு பாரிய மாகாண சபை கட்டடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டடம் போதுமானதல்ல. அதனை பலப்படுத்த நாம் நிதி ஒதுக்குவோம். யாழ்ப்பாணத்துக்கு பலம் வாய்ந்த பொருளாதாரம் அவசியம். கேஸ் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். தவறினால் கேஸும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு அபிவிருத்தியும் இல்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். මේක කඩන්න බෑ. ඒත් අනුර හිටපු ඇමතිවරු දෙන්නම කියනවා මෙතන තියෙන බදු අඩු කරන්න ඕනේ. මමත් කැමති ඒක කරන්න. ඒත් ඒක කරොත් දැන්ට තියෙන දියුණුව කැඩිලා නැති වෙලා අපි ආපහු 2022 මැයි මාසේ ජූනි මාසෙට යනවා. ඒකයි මම බැලුවේ ඔබතුමාන්ලා ඉදිරි ඇවිල්ලා ඇත්ත කියන්න. මේ දෙන්නම කියනවා අපි IMF එකට ගිහින් කතා කරනවා කියලා. ඒ දෙන්නට ගිහින් කරන්න තිබුණානේ. ஜனாதிபதிக்கான தேர்தல் ஆதரவு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மதகுருமார்களே, EPDP கட்சியினுடைய அழைப்பின் பேரில் அதன் மீது நம்பிக்கை வைத்து அணிதிரண்டு வந்திருக்கின்ற எனது மக்களுக்கு முதலில் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அதேபோல இந்த ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்த EPDP கட்சியினுடைய செயல்பாட்டாளர்கள், முக்கியஸ்தர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, EPDP கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்று அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள்
நாங்கள் ஏன் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இன்னும் தொடர வேண்டும், ஆட்சியில் தொடர வேண்டும், அவர் தொடர்வதற்கூடாகத்தான் நாங்கள் வீழ்ச்சியிலிருந்து மீள முடியும் என்ற நம்பிக்கையை கடந்த 1.5-2 வருஷங்களுக்குள் நாடு தழுவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் ஏன் அவருக்கு ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எனக்கு முன்னால் பேசியவர்கள், கருத்து சொன்னவர்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கின்ற பொழுது சொன்ன கருத்துக்களைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கின்ற தேர்தலில், ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் வெல்லுவார், வெல்ல இருக்கின்றார். அவருடைய அந்த வெற்றியில் நாங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் மத்தியில் பல கட்சிகள் இருக்கின்றன, பல தமிழ் கட்சிகள். எல்லா தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ஏதோ ஒரு வகையான உறவுகளை வைத்திருக்கின்றார்கள். அதற்கூடாக தாங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் அவருக்குத்தான் தங்களுடைய ஆத்மார்த்த ஆதரவு இருக்கும் என்றெல்லாம் கூறி வருகின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் வேறொரு முகத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எனக்கு யாரும் பணிக்க முடியாது, இன்னாருக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும் என்று பணிக்க முடியாது. இது நானாக இபிடிபி கட்சியாக எடுத்த முடிவு. ஆனால் நீங்கள் செய்திகளில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சக தமிழ் கட்சிகளுடைய எஜமானர்களார், அவர்களுக்கு யார் பணிப்புரை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இபிடிபியை பொறுத்த வகையில் எந்த கட்டத்திலும் தன்னுடைய மக்கள் நலன் சார்ந்த தனித்துவமான கருத்தை தான் இதுவரை எடுத்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் வெல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் வெல்லுவதற்கூடாக நாடு தழுவின ரீதியில் நாட்டு மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவரால் தான் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கும் அவரால் தான் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், அது காணி பிரச்சனையாக இருக்கலாம், வீதி பிரச்சனையாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையாக இருக்கலாம், அவரால் தான் சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையை நான் வெளிப்படுத்தி நான் என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றேன். அவர் தன்னுடைய கருத்தை கூறுவார். ஆனபடியினால் அவருடைய கருத்து எங்களுடைய மக்களுக்கான கருத்து, எங்களுடைய நாட்டுக்கான கருத்து. அவர் சொல்லுகின்ற சகலத்துக்கு மாத்திரமல்ல, இபிடிபி எதை சொல்லி வந்ததோ அதற்கும் நாங்களே பொறுப்பென்றதை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.